அண்ணி நீங்க எப்ப வந்தீங்க? நான் வந்தது இருக்கட்டும், நீங்க இப்ப என்ன பேசிட்டு இருந்தீங்க? இந்த கல்யாணம் நிக்கணுமா? நீங்க 2 பேரும் இந்த கல்யாணத்தை நிறுத்ததுக்கு பிளான் போட்டுட்டு இருக்கீங்களா? அண்ணி அது இல்ல அண்ணி. இல்லையே, நீங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தேன், நான் தான் தெளிவா கேட்டு வந்தேனே. இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும் ஐடியா சொல்ல அஸ்வின், நீங்க கேட்டியே, நான் காதால கேட்டேன். என்னாச்சு குழந்தை, எதுக்காக இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்? நீங்க ஆசைப்பட்டு கேட்டீங்களேன்னு தானே அந்த பொண்ணை பார்த்து பூ வச்சிருந்து. இப்ப என்னாச்சு குழந்தை, என்ன பிரச்சனை? அண்ணி உங்ககிட்ட சொல்லுவேன், நீங்க வீட்டுல யாருக்கிட்டயும் சொல்லக்கூடாது. நீங்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் பாப்போம். அண்ணி பிளீஸ் அண்ணி, நீங்க சொல்ல மாட்டேன்னு சொல்லுங்க, அப்பதான் நான் உண்மையை சொல்லுவேன். ஐயோ, வீட்டுல எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த விஷயம் என்ன ஆகுறது? நீனும் உடந்தையான்னு கேட்பவன். நான் இப்பவே போய் சொல்ல போறேன்ப்பா. அண்ணி பிளீஸ் அண்ணி சொல்லிடாதீங்க அண்ணி, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களா? என்ன குழந்தை, என்ன பிரச்சனை? எதுக்கு உங்களுக்கு கல்யாணம் பிடிக்கல, எதுக்காக நிறுத்தணும்? அண்ணி அது அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருந்ததுன்னு எல்லாரும் சொல்றீங்க, ஆனா அந்த விஷயம் தான் எனக்கு இப்ப மறந்து போச்சு இல்ல. இப்ப எனக்கு அந்த பொண்ணை பிடிக்கல அண்ணி. என்னது, அந்த பொண்ணை பிடிக்கலையா? என்ன சொல்றீங்க குழந்தை? நீங்க தானே அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, பூ வைங்க புண்ணாக்க வைங்கன்னு சொன்னீங்க. இப்ப பிடிக்கலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஏல நண்டு சுண்டு, நீ சும்மா இல்ல. குழந்தை நீங்க சொல்லுங்க, இந்த வீட்டுல எல்லாரும் உங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காவ, நீங்க போய் இந்த மாதிரி பண்ணலாமா? நீங்க எங்களுக்கு திரும்ப கிடைச்சதே பெரிய சந்தோஷம் குழந்தை. அதுலயும் உங்களுக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க போறோம், நீ எல்லாரும் சந்தோஷப்பட்டு இருக்காவ. இந்த நேரத்துலவே எனக்கு பொண்ணை பிடிக்கல, கல்யாணம் பிடிக்கலன்னா என்ன அர்த்தம்? அண்ணி பிடிக்காத பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதும் தப்பு தானே. என் வாழ்க்கையும் போயிரும், அப்புறம் அந்த பொண்ணோட வாழ்க்கையும் போயிரும். அண்ணி எனக்கு பழசுலாம் ஞாபகம் இருக்கும்போது வேணா அந்த பொண்ணை பிடிச்சிருக்கலாம், இப்ப பழசுல மறந்து போன உடனே எனக்கு அந்த பொண்ணு பிடிக்கல அண்ணி. அதான் இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தலாம்னு நானும் அஸ்வினும் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். குழந்தை நீங்க பண்றதெல்லாம் தப்பு குழந்தை. வீட்டுல எல்லாருக்கும் தெரிஞ்சா எல்லாரும் வருத்தப்படுவாவ, அதுலயும் உங்க அப்பா அம்மா ரொம்ப வருத்தப்படுவாவ. அவில எப்படி சமாதானப்படுத்துவிய? கல்யாணத்துக்கு வேற என்ன 4 நாள் தான் இருக்கு. அந்த பொண்ணை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? அவிய அப்பா அம்மா என்ன நினைப்பாவ? அண்ணி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அந்த கல்யாண பொண்ணுக்கும் இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல அண்ணி. என்ன சொல்றிய? கல்யாண பொண்ணுக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்லையா? ஆமா நீ, எனக்கு இஷ்டம் இல்லாத மாதிரியே அந்த பொண்ணுக்கும் இஷ்டம் இல்ல. ஏன், அவளுக்கு தலையில அடிபட்டு பழசெல்லாம் மறந்து போச்சா? ஐய, இது என்ன கொடுமையா இருக்கு? ஆமா, அந்த பிள்ளைக்கு எதுக்கு இஷ்டம் இல்ல? முதல்ல அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அண்ணி அது நம்ம தோட்டத்துல வேலை செய்யறாள் சுப்பிரமணி, அவ அந்த பொண்ணுக்கு நல்ல ஃப்ரெண்டா அண்ணி. அவங்கிட்டதான் அந்த பொண்ணு சொல்லியிருக்கா. சுப்பிரமணி தான் என்கிட்ட வந்து சொன்னா அண்ணி. அவன் சொன்னதுனால மட்டும் இல்ல, எனக்குமே அந்த பொண்ணு கல்யாணம் பண்றதுக்கு இஷ்டம் இல்ல அண்ணி. ஷோ, ஒரே குழப்பமா இருக்கு. ஆமா, உங்களுக்கு அந்த பொண்ணை பிடிக்கல? அந்த பொண்ணு அழகா தானே இருக்கு. அழகா இருந்தா மட்டும் பிடிச்சிருமா நீ? மனசுக்கு பிடிக்க வேண்டாமா? எனக்கு அந்த பொண்ணு பிடிக்கல. ஆமா, உங்களுக்கு பழசுலாம் ஞாபகம் வந்ததுக்கு பிறகு அந்த பொண்ணை நீங்க பாத்திருக்கீங்களா? இல்ல நீ. ஐயோ, பார்க்கவே இல்லையா? பார்க்காமலே ஒரு பொண்ணை எப்படி பிடிக்காம போயிரும்? அண்ணி அந்த பொண்ணுக்கு என்னைய பிடிக்கல, அது கேள்விப்பட்ட உடனே எனக்கும் அந்த பொண்ணு பிடிக்கல அண்ணி. அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலங்கிறது எனக்கே தெரியல, நீங்களா சொல்லி இருக்கீங்க, நான் எப்படி நம்ப முடியும்? அந்த பிள்ளை சம்மதிச்சனால தானே வீட்டுல கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாவே. அப்படி இருக்கும்போது நீங்க சொல்லி என்னால நம்ப முடியல. அண்ணி நீங்க வேணா சுப்பிரமணிய கூப்பிட்டு கேட்டு பாருங்க அண்ணி, அவன் எல்லாம் உண்மையை சொல்லுவான். அவனுக்கு அந்த பொண்ணை நல்லா தெரியும் அண்ணி, அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு தான் அவன். வேணா அவன்கிட்ட கேட்டு பாருங்க. தயவு செஞ்சு இந்த விஷயத்த மட்டும் வெளியே யார்ட்டையும் சொல்லிடாதீங்க அண்ணி. இந்த கல்யாணத்தை நிறுத்த எங்க கூட நீங்களும் ஹெல்ப் பண்றீங்களா? ஐயோ, நானா? இந்த விஷயம் யாருக்காவது தெரிஞ்சுன்னு வச்சிருங்க, இன்னும் வீட்டை விட்டு தட்டி விடுவாவ. என்னால அதெல்லாம் முடியாது, நான் இப்பவே எல்லாத்தையும் சொல்ல போறேன். அண்ணி பிளீஸ் அண்ணி புரிஞ்சுக்கோங்க அண்ணி, பிடிக்காத பொண்ணு கூட எப்படி அண்ணி வாழ முடியும்? அதுவும் சரிதான், இருந்தாலும் கல்யாணத்துக்கு 4 நாள் தானே இருக்கு, எப்படி நிறுத்த முடியும்? அதான் நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அண்ணி. நீங்க மனசு வச்சா கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும். என்னது, நான் மனசு வச்சாவா? அண்ணி அது நீங்களும் எங்க கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணா இந்த கல்யாணத்தை எப்படியா நிறுத்திடலாம்னு சொன்னேன் அண்ணி. பிளீஸ் அண்ணி யார்ட்டையும் சொல்லிடாதீங்க அண்ணி. நான் எப்படி உங்களுக்கு உதவி செய்ய முடியும்? ஐயோ, எனக்கு பயமா இருக்கு. பயப்படாதீங்க அண்ணி, சின்ன ஹெல்ப் தானே. சின்ன ஹெல்ப்பா? கல்யாணத்தை நிறுத்துறது என்ன சாதாரண விஷயமா? இது ரொம்ப பெரிய ஹெல்ப். அண்ணி பிளீஸ் அண்ணி, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அண்ணி. நான் உங்களை விட்டா வேற யார்கிட்ட அண்ணி கேட்பேன்? உங்க குழந்தைனுக்காக இந்த ஹெல்ப் கூட பண்ண மாட்டீங்களா? சோ, இந்த அளவு கேக்குறீங்களே, வேற என்னச்சியா ஹெல்ப் பண்றேன். ஆனா சுப்பிரமணியிட்ட நான் பேசியே ஆகணும். சரி அண்ணி பேசுங்க, அவனும் இதேதான் சொல்லுவான். எங்க கூட சேர்ந்து நீங்களும் கல்யாணத்தை நிறுத்த யோசிங்க அண்ணி. என்னது இது, என்ன யோசிக்க சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு போறாரு? நான் என்னத்தை யோசிக்க? என் மாமியாருக்கு தெரிஞ்சனா அவ்வளவுதான், வீட்டை விட்டு வெளியே போவான்னு சொல்லாது, அடிச்சு துரத்திவிடும். ஆமா, கல்யாணம் நின்று போச்சுல, நல்லது தானே. நம்ம அம்மா வேற வருத்தப்பட்டு கிடக்கா, நம்ம தங்கச்சி எங்க கட்டி கொடுக்கலையே நீ.
ஒரு சான்ஸ் இருக்க. இந்த கல்யாணம் நின்னு போச்சுன்னா என் தங்கச்சி அவரு கட்டி வச்சிடலாம். எங்க அம்மையும் எனக்கு 2 சம்மந்தி வீடு இருக்குன்னு சந்தோஷமா வந்து போவா. இது சூப்பர் ஐடியாவெல்லாம் இருந்திருக்கு. அப்ப குழந்தைனுக்கு கண்டிப்பா நம்ம உதவி செஞ்சே ஆகணும். இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு சூர்யா குழந்தைனுக்கு நம்ம தங்கச்சி கட்டி வச்சிட வேண்டியதான்.
வந்த பிறகு எவ்வளவு நேரம் விளையாண்டாலும் எங்க அம்மா ஒண்ணுமே சொல்லவே மாட்டா. இங்க இருக்கிறதுதான் ஜாலியா இருக்கு பூமாரி. ஆமா கனி, எங்களுக்கும் நீ இங்க இருக்கிறதுதான் ஜாலியா இருக்கு. கனி நீ இங்கே இருந்துருப. ஆமா கனி நீ இங்கே இருந்துரா. நம்ம எல்லாரும் ஒன்னா ஸ்கூலுக்கு போலாம், ஜாலியா இருக்கும். எங்க அம்மாட்டையும் நானும் பாட்டி வீட்டுக்கு போறேன்னு தான் சொல்லுவேனா. எங்க அம்மா தான் யாஸ் வாங்கலாம் போக கூடாதுன்னு சொல்லுவா. ஏவ இப்ப மட்டும் வந்திருக்காளா? இப்ப மாமாக்கு கல்யாணம், அதனால வந்திருக்கேன். மாமாக்கு கல்யாணம் முடிஞ்சோடனே எங்க அம்மா கூட்டிட்டு போயிருவா. எனக்கும் உங்க கூட எல்லாம் இருக்கிறதுதான் பிடிச்சிருக்கு. அந்த வீடு பிடிக்கவே இல்ல சத்யா. எங்களுக்கும் தான் நீங்க இருக்கிறதுதான் பிடிச்சிருக்கு. நம்ம 4 பேரும் ஜாலியா விளையாடுவோம்ல எப்பவுமே ஒன்னா. சின்ன பொண்ணு எப்பயாவது தான் விளையாடுறதுக்கு வருவா. ஆமா அஜய் ஆரன் சின்ன பொண்ணுலாம் எங்க? அவிய வீட்டுல இருப்பாவளா இருக்கும். சரி நம்ம எல்லாரும் கண்ணாமூச்சி விளையாடுவோமா, இல்லன்னா ஓடி பிடிச்சு விளையாடுவோமா? கனி ராத்திரி ஆயிட்டுல, ஓடி விளையாண்டா கண்டிப்பா யாசுவாவ. பகல்ல எவ்வளவு நேரம் ஓடி விளையாண்டாலும் கேட்க மாட்டாவ. ராத்திரி ஓடி விளையாண்டா பாட்டியே ஏசுவாவல்ல. நம்ம உட்கார்ந்து ஏதாவது விளையாடுவோமா? சரி நான் ஒரு புது விளையாட்டு சொல்லியே. சத்யா போய் பேப்பர் பென்னெல்லாம் எடுத்துட்டு வாங்க. பூமாரி அள்ளி மல்லி தானே, அது எல்லாருக்கும் தெரியும். இல்ல இல்ல. அப்போ திருடன் போலீஸா? இல்ல இந்த விளையாட்டு நல்லா இருக்கு. போய் பேப்பர் பென் எடுத்துட்டு வாங்களா, எல்லாரும் விளையாண்டா ஜாலியா இருக்கும். என்ன விளையாட போறியா? தெரியல அஜய், பூமாரி தான் ஏதோ சொல்லிட்டு இருக்கா. நாங்க எல்லாரும் விளையாட போறோம், நீங்க வரீங்களா? அருண் சின்ன பொண்ணுங்க? அவ வீட்ல இருப்பா. அவங்க பாட்டி சித்தி எல்லாம் வந்திருக்காவல்ல, ஏன் கூடயே விளையாட வரதில்ல. சரி அப்ப நம்ம விளையாடுவோம். விளையாடுறது இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். என்னது அஜய்? ஆமா சித்தப்பாக்கு கல்யாணம் நடக்க போகுதுல. ஆமா அதுக்கு தான் கனிலாம் இங்க வந்திருக்கா. அதுக்கு என்னல? அப்போ நீங்க எல்லாரும் மறந்துட்டீங்களோ? மறக்கலல, நல்ல ஞாபகம் இருக்கு. சித்தப்பாக்கு என்ன 4 நாள்ல கல்யாணம். அது இல்லவே, சித்தப்பாக்கு நிச்சயத்துக்கு நம்ம gift வாங்கி கொடுக்கணும்னு பேசிட்டு இருந்தோம்ல. இப்போ கல்யாணமே நடக்க போகுது, நம்ம இன்னும் gift-ஏ வாங்கல. ஐயோ எல்லாரும் gift மறந்துட்டோமே. நீங்க தான் மறந்துட்டீங்க, நாங்க மறக்கல, நாங்க ஞாபகம் வச்சிருக்கோம். ஏல ஞாபகம் வச்சிருக்கா, ரூபா வச்சிருக்கியோ? ரூபாயா? அதெல்லாம் இல்ல. ஞாபகம் வச்சு என்னல பிரயோஜனம்? ரூபாய் இல்லாம எப்படி gift வாங்க முடியும்? நான் கூட 2 பேரும் பாக்கெட் மணி எல்லாம் சேர்த்து வச்சிருப்பியன்னு நினைச்சேன். ரூபாயே இல்லன்னு சொல்றிய. முன்னாடியே சொல்லியிருந்தா கூட கொஞ்சம் கொஞ்சமா ரூபா சேர்த்துக்கலாம் எல்லாரும். ஏல இப்ப வந்து ஞாபகப்படுத்துறிய? அது வந்து சாணி, எனக்கு இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. நான் அருண்ட்ட சொன்னேனா, அருண் தான் உங்ககிட்ட எல்லாம் சொல்லலாம் வான்னு கூட்டிட்டு வந்தேன். ஏல அஜய், இதுக்கு நீ சொல்லாமலே இருந்திருக்கலாம். ஏன்டா? எப்படில 4 நாள்ல gift ரெடி பண்ண முடியும்? உங்களை யார் எல்லாத்தையும் மறக்க சொன்னது? நம்ம முன்னாடியே பிளான் பண்ணி தானே வச்சிருந்தோம். 500 ரூபாய் எல்லாரும் எடுத்துட்டு வந்து gift வாங்கலாம்னு சொல்லி பேசி தானே வச்சிருந்தோம். நீங்க எல்லாம் எதுக்குமே மறந்தீங்க? அதான் மறந்தாச்சு விடுங்க. இதுக்கப்புறம் ரூபா ரெடி பண்ண முடியாது. எல்லாரும் அப்பா அம்மாட்ட போய் கேட்டு காசு வாங்கிட்டு வரலாம். கண்டிப்பா எங்க அம்மா தர மாட்டா. ஆமா எங்க அப்பாவும் தர மாட்டாவ. ஏன் எதுக்கு? ஏல முன்னாடியாவது பரவாயில்ல, இப்ப பூ மாதிரி காணாம போய் கிடைச்சிருக்கால, அதனால அது வாங்க போறேன் இது வாங்க போறேன் ரூபா கேட்டா கண்டிப்பா யாருமே தர மாட்டாவ. சத்யா நம்ம சித்தப்பாட்டி கேப்போமா? ஆமா சித்தப்பா கல்யாணத்துக்கு சித்தப்பாட்டியே ரூபா கேப்பா. இல்லவ இந்த சித்தப்பா இல்ல, ஆனந்த் சித்தப்பாட்ட கேப்போம். ஆனந்த் சித்தப்பா கண்டிப்பா ரூபா தர மாட்டாவ. கோழி குஞ்சு வாங்க ரூபா தந்துட்டே சித்தப்பா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, அதனால கண்டிப்பா போய் கேட்டா தரவே மாட்டாவ. நிச்சயத்துக்கே gift வாங்கி கொடுக்கலாம்னு ஆசைப்பட்டோம், அதுக்குதான் வாங்கி கொடுக்க முடியல. கல்யாணத்துக்கு எப்படியாவது gift வாங்கி கொடுத்துடணும். சித்தப்பாவும் சித்தியும் நம்ம ஞாபகார்த்தமா வச்சிருப்பாங்கல்ல. ஆமா அது மட்டும் இல்ல, சித்தி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீட்டுக்கு வர போறாங்க. நம்மள மறக்கவே முடியாத மாதிரி gift வாங்கி கொடுக்கணும். நான் எங்க பாட்டிட்ட போய் கேட்பேன், இல்ல எங்க அப்பா அம்மாட்ட போய் கேட்பேன், கண்டிப்பா ரூபா தந்துருவாங்க. நானும் ரூபா எப்படியாவது ரெடி பண்ணிடுவேன். நீங்க 4 பேரும் எப்படியாவது 500 ரூபாய் தரட்டுங்க. நான் எங்க அப்பாட்ட கேட்டு எப்படியாவது வாங்கிட்டு வந்துடுறேன். ஏதோ உங்க அப்பாட்ட கேட்டு தருவாங்களோ? எங்க அப்பாட்ட கேட்டு தருவாங்க. நீங்களும் அது மாதிரி யார்ட்டையாவது கேட்டு வாங்குங்க, பேக் gift வாங்கி கொடுத்துருவா. சரி ரூபா வாங்குறதெல்லாம் இருக்கட்டும், எங்க போய் gift வாங்க போறோம்? கண்டிப்பா நம்மள யாரையுமே தனியா விட மாட்டாங்க தெரியுங்களா? யாரையாவது கூட்டிட்டு தான் gift வாங்க போகணும். சுத்தா அப்ப gift வாங்குன மாதிரிதான். ஏதா போன தடவை தனியாவே உனக்கு என்னாச்சுன்னு மறந்து போச்சு, அதனால இந்த தடவை ரூபா வாங்கினாலும் சரி யாரையாவது கூட்டிட்டு தான் நம்ம போகணும், தனியா போக கூடாது. மறுபடியும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அவ்வளவுதான், கண்டிப்பா யாசுவாவே. சரி சத்தியா.